ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Oppo Reno 13 மொபைல் பத்தாங்க பாக்குறோம். இந்த மொபைல் Flipkartல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் தட் பையிங் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ற செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த Oppo Reno 13 இத பொறுத்தவரை 2 பேஸ் வேரியன்ட் 2 கலர் வேரியன்ட். அதுல இப்ப நம்ம பார்க்க போறது இந்த ஒயிட் கலர் வேரியன்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஒயிட் கலர் வேரியன்ட் பாத்தீங்கன்னா ஒரு செம்ம கியூட்டா இந்த வட்டம் அமைஞ்சிருக்கு இந்த கலரை பொறுத்தளவு. அது போக இந்த போன்ல உங்களுக்கு ஃப்ரேம் பாத்தீங்கன்னா அலுமினியம் பில்ட் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து இங்க IP69 ரேட்டிங் இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி. சோ நீங்க ஒரு ஐபோன் யூசரா இருக்கும் பட்சத்தில் இந்த போனுக்கு நீங்க அப்கிரேட் பண்ணும்போது ஈஸியா உங்களோட டேட்டாவை இந்த நம்மளோட ஆண்ட்ராய்ட் போனுக்கு குயிக் ஷேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது மூலமா ஈஸியா நம்மளோட டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சோ இது மாதிரி நிறைய விஷயங்களோட நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல், வேப்பர் கூலிங் சிஸ்டமும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த வட்டம் Oppo Reno 13 ஒரு அட்டகாசமான பிரைசிங்கோட எடுத்து வந்திருக்காங்க. இந்த மொபைல் பத்தி நீங்க நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதோட டிசைன் எப்படி அமைஞ்சிருக்கு, என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, இந்த மொபைல் எடுக்கலாமா வேண்டாமா, அதையும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா முதல்ல ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை பொறுத்தளவு இன்னைக்கு நம்மளுக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ். இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%. இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி ட்வைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு. 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு. ஒன் டே டெலிவரி, கேஷ் ஆன் இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வந்து வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட் உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி. இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட, அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மெண்ட் தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை சோ இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. Oppo Reno 13 பாக்ஸ். முன்னாடி Oppo Reno 13 எப்பயும் போல அந்த காம்பினேஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணனா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ். அது பாக்ஸ்க்கு யூசர் கேரண்ட், வாரண்டி புக், சாஃப்ட் கேஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு 80 வாட் சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள், சிம் எஜெக்டர் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். Oppo Reno 13 இந்த மொபைல் பொறுத்தவரை 2 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. Flipkartல அவைலபிளா இருக்கு. பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ற செக் அவுட் பண்ணி பாருங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 8/128GB வேரியன்ட் ஒரு 38,000க்கு கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் பார்க்கும்போது உங்களுக்கு 12/512GB வேரியன்ட் ஒரு 40,000க்கு கோட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 2 கலர் வேரியன்ட் 2 பேஸ் வேரியன்ட்டோட அந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பார்ப்போம். இந்த டிசைன் ஃபேக்டர் நிஜமாவே அருமையா சூப்பராவே எடுத்து வந்திருக்காங்க. இந்த பர்டிகுலரான ஒயிட் கலர் செம்மையா இருக்குன்னே சொல்லலாம். Oppo Reno 13 ஆகட்டும், 13 Pro ஆகட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கேமரா அரேஞ்ச்மெண்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. சோ இங்க 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் பேக் சைடுல எடுத்து வந்திருக்காங்க. அது கீழே ஃபிளாஷ் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு பார்டர் மாதிரி கட் அவுட்ல எடுத்து வந்திருக்காங்க. மீதி ஏரியா எல்லாமே ஒரு சூப்பரான மேட் ஃபினிஷ் டச்சர்ஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. செம்ம கிளிட்டரிங்கான ஃபினிஷ் டச்சர்ஸாவும் இருக்குன்னே சொல்லலாம். அதோட இவங்க என்ன கிளைம் பண்றாங்கன்னா, இன்னைக்கு இந்த பிரைசிங்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஏரோ கிரேட் அலுமினியம் ஃப்ரேமால நாங்க கொண்டு வந்திருக்கோம். இந்த 4 எட்ஜஸும் அண்ட் மெட்டாலிக் ஃப்ரேமாலும் பில்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க Oppo கிளைம் பண்றாங்க. இங்க டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு அண்ட் 4 எட்ஜஸ் நல்ல கர்வியா, செம்ம ஸ்டைலிஷா பார்க்கும்போது இந்த ஐபோன் போன் மாதிரியே உங்களுக்கு பேக் சைடு இதோட அவுட்புட் லுக் கொடுக்குதுன்னே சொல்லலாம். அது போக இந்த போனுக்கு பாட்டம்ல Oppo பிராண்டிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு பிளாட்டான டிஸ்பிளே தான். அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் இருக்கு. அது போக இதோட வெயிட் வெறும் ஒரு 181 கிராம் அண்ட் திக்னஸ் 1.2 mm திக்னஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இதோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5600 ஆம்ஸ் பேட்டரி. ஆனா இங்க பேட்டரிக்கு சிலிக்கான் கார்பனேட் மெட்டீரியல் கொண்டு வந்திருக்கனால பேட்டரியோட வெயிட் டிகிரீஸ் ஆகுது, வெயிட்டும் உங்களுக்கு டிகிரீஸ் ஆகுது. சோ இதுதான் இந்த மெயின் கான்செப்டா இருக்கு இந்த மொபைல்ல. ஓவரால் தட் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண Reno 12 கம்பேர் பண்ணும்போது 13 இந்த வட்டம் ஒரு கியூட்டா, அழகா, சூப்பரா ஒரு அட்ராக்டிவான கலர்ஸோட அழகா எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதோட டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.59 இன்ச்ல ஒரு AMOLED 1 பில்லியன் கலர் சப்போர்ட், 120 ரெஃப்ரெஷ் ரேட்,
1200 nits பிரைட்டரான ஒரு Quad HD+ டிஸ்பிளே, அதாவது 1.5K ரெசல்யூஷன் வித் HDR10+ சப்போர்ட்டும் இந்த டிஸ்பிளேக்கு எடுத்து வந்திருக்காங்க. டிஸ்பிளே எல்லாம் தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அது தவிர்த்து கான்ட்ராஸ்ட், வியூங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். எந்த ஒரு OTT ஆப்பா இருக்கட்டும், யூடியூப்ல வீடியோ பார்க்கறாகட்டும், கலர் ஒரு ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. ஒரு பவர்ஃபுல்லான பேனல் இந்த வட்டம் Oppo Reno 13ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 181 கிராமும், திக்னஸ் 7.2 mm எடுத்து வந்திருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 வித் கலர் OS 15ல எடுத்து வந்திருக்காங்க. IP69 ரேட்டிங் இருக்கு. இங்க LPDDR5X RAM, UFS 3.1 சப்போர்ட். இங்க சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இங்க Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC சப்போர்ட், IR போர்ட், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 4791 வேப்பர் கூலிங் சிஸ்டமும் இந்த மொபைலுக்கு இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் விர்ச்சுவல் RAM சப்போர்ட்டும் இருக்கு. அது போக டெடிகேட்டா X1 சிப்செட்டும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட Oppo Reno 13ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5600 amps பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 80 வாட் சார்ஜர் பாக்ஸ்க்குள்ள இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. சோ 0 to 100 வித்தின் உங்களுக்கு 30 மினிட்ஸ்ல சார்ஜ் ஆயிருது. சார்ஜ் ஆகும் பட்சத்தில் மாடரேட் யூஸருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூஸருக்கு 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இங்க பிரைமரி சென்சார் 50 MP சென்சார் வித் OIS சப்போர்ட், ஒரு சாம்சங் சென்சார், அடுத்து ஒரு 8 MP அல்ட்ரா வைடோட முடிச்சாங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல 50 MP செல்ஃபி கேமரா. அண்ட் இங்க ஹையஸ்டா 4K ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 30 frames seconds with EAS சப்போர்ட்டோட எடுத்து வந்திருக்காங்க. அது போக இங்க 1080, 30, 60 frames seconds வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அது போக இந்த டைம் லைக், ஸ்லோ மோஷன்ஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. போர்ட்ரேட் ஷாட்ஸ் மிரட்டி விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். அதை தவிர்த்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா நம்மளால அந்த ஆப்ஜெக்ட் எரேஸ் பண்ணிக்கலாம். அது போக இந்த அனிமேட்டட் ஃபேஸ் நம்மளால பண்ணிக்கிற முடியும். ஸோ இது மாதிரி நிறைய ஒரு கியூட்டான ஒரு புது விஷயத்தோட இந்த வட்டம் இந்த கேமரா செக்மெண்ட்ல எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஓவரால் தட் இந்த Oppo Reno 13 கேமராவை பொறுத்தளவு அல்டிமேட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு ஷார்ட்ஸோட டீடைலிங்கும் அருமையா இருக்கு. கலரோட ரீப்ரொடக்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க இந்த வட்டம் இந்த கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைல் பொறுத்தளவு MediaTek Dimensity-ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. 8350 4nm ஆர்க்கிடெக்ட், 3.35 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க வித் X1 சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இந்த X1 சிப்செட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கேமிங் கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்றதுக்கும், அதை தவிர்த்து இந்த நெட்வொர்க் கவரேஜ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பக்காவா இருக்கிறதுக்காக இந்த டெடிகேட்டரா செகண்டரி சிப்செட் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் தட் இந்த சிப்செட்டை பொறுத்தவரை ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்கிற முடியுது. அதோட ஹையர் ரெசல்யூஷன்ஸ் வச்சு பண்ணிக்கிற முடியுது. அது போக இந்த கேம் பூஸ்ட் எல்லாம் இருக்கிறனால ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அளிக்கும் வகையில் இங்க கொண்டு வந்திருக்காங்க. அது போக வேப்பர் கூலிங் சிஸ்டமும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஓவரால் தட் இந்த போனை பொறுத்தவரை ஸ்டுடியோ ஸ்பீக்கர் இல்ல, அது ஒரு நெகட்டிவா இருக்கு. ஸோ இருந்துச்சுன்னா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட்டா இருக்கும். ஆனா இந்த போனோட சவுண்டோட அவுட்புட் நிஜமே அல்டிமேட்டா இருக்குன்னு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 வித் கலர் OS 15ஓட வரதுனால உங்களுக்கு டே டு டே லைஃப்லோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு, நல்ல ஆப்டிமைஸோட இருக்கு. ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்சில இருந்து ஒரு லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் வரைக்கும் ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அளிக்கும் வகையில் இந்த சிப்செட்டை நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க Oppo சைடுலன்னே சொல்லி. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Oppo Reno 13 இந்த வட்டம் ஒரு அட்டகாசமான ஸ்பெக்ஸோட எடுத்து வந்திருக்காங்க. எப்பயும் போல டெடிகேட்டடா X1 சிப்செட்டும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. கேமிங் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு, ஒரு சில ஹார்ட்வேர்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு இந்த X1 சிப்செட் யூஸ் ஆகுதுன்னே சொல்லலாம். அது போக இந்த மொபைல்ல இந்த ஒயிட் கலர், பர்டிகுலர் அந்த ஒயிட் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த ஒயிட் கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது போக இந்த போன் என்ன கண்ணோட்டத்தில் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல அமைஞ்சிருக்கு. போன வட்டம் பார்த்த Reno 12 கம்பேர் பண்ணும்போது இந்த 13ல மிகப்பெரிய ஒரு அப்கிரேடா நான் பாக்குறேன்னே சொல்லலாம். ஸோ எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் சூப்பராகவே இருக்கு. போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் அருமையா வருதுன்னே சொல்லலாம். அது போக வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 வரையும் நிறைய உங்களுக்கு ஒரு 4 இயர்ஸ் வரைக்கும் OS அப்கிரேட் கொடுக்க போறா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. IP69ஓட கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு புது இனோவேட்டிங்கான கை கடக்கமாகவும் வெயிட் கம்மியாகவும் அருமையான ஒரு டிசைன் ஃபேட்டோட இந்த வருஷம் இந்த Oppo Reno 13 அமைஞ்சிருக்கு. ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், கேமரா ஆஸ்பெக்ட் ரேஷியோ எடுக்கிறவங்களாகட்டும், மல்டிமீடியா யூசேஜ் பண்றவங்களாகட்டும், எல்லா விதத்திலுமே அது போக இன்னைக்கு லேட்டஸ்டான இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டோடையும் இந்த போன் அபிஷியலா இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த போன் இது மாதிரி நிறைய பாசிட்டிவா இருக்கு. நெகட்டிவ்னு பார்க்கும்போது பெரிய அளவுக்கு சொல்ற அளவுக்கு நெகட்டிவ் பாயிண்ட் இந்த போன்ல Oppo தரப்புல இருந்து எதுவுமே நம்மளுக்கு சொல்ல விடாத அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க, பிரைசிங் முதற்கொண்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.